கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களை மூடும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பகை விரோதங்களை எழுப்பும். ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை எப்படி வருது, பிரச்சனை எப்படி வருது, ஒரு வாழ்க்கையில எப்படிலாம் பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்கும்போது, பகை உள்ள வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ள ஒரு விரோதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது மாமியார் மருமகளுக்குள்ளே இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கலாம், வெளியில் உள்ள இடத்துல இருக்கலாம். எங்கெல்லாம் பகை வருதோ அங்கெல்லாம் ஒரு விரோதம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல சண்டை, பிரச்சனை, அப்புறம் அடிதடி எல்லாம் உள்ள வந்துடும். பகை விரோதங்களை எழுப்பும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா அன்போ சகல பாவங்களை மூடும். ஏன் பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரு. உன்னை போல பிறனை நேசி. நாமும் கூட எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது இரவு நேரத்தில் தெரியும். நமக்கு விரோதமா யாராவது தீமையான காரியமோ பொல்லாத காரியமோ ஏதாவது இருந்தால் நம்ம இதயத்தில் அவங்கள மன்னிச்சிடணும். அவங்க மேலே பகையோ ஒரு விரோதமோ வைக்கக்கூடாது. அப்படி இரவு நேரத்திலே நம்ம தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது நம்ம இதயத்துக்குள்ளே தேவ அன்பினாலே நிரப்புவார். அன்பு கூற வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. அன்பு கூறும்போது திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே அன்பு கூறாமல் இருந்தால் மற்றவர்களை மன்னித்து அன்பு கூறுங்கள். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஒருவேளை பிரிவினையாக இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சண்டையாக இருக்கலாம். மன்னித்தால் அன்பு கூற முடியும். அன்பு கூறும்போது திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகல பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்போ அப்படின்னா அன்பு கூறும்போது தான். நிறைய குடும்பத்தில் அன்பு கூறாமல் இருந்துட்டு எனக்கு ஒரு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. அன்பு கூறும்போது தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். பகை விரோதமாக எழுப்புமா, ஆனால் அன்பு கூறும்போது திரளான பாவங்களை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால இரவு நேரத்தில் இந்த வசனம் கேட்கும்போது எந்த குடும்பத்திலே எந்த சூழ்நிலை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம், கர்த்தர் மாற்றி தருவார். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த இரவு நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் மனப்பூர்வமாய் ஆசீர்வதிங்க. மனம் இறங்குங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா அவங்களுடைய மன விருப்பத்தை அப்பா கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலை வேளை உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் அப்பா எழும்பி ஜெபிக்க துதிக்க கர்த்தர் கிருபை செய்ய. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்திலே உள்ளத்திலே பாரத்தோடு வேதனையோடு பலவிதமான பிரச்சனையோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை காட்டுங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஒரு இன்பமாக நிறுத்தாங்க. தேவையில்லாத சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. சகல குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விசேஷமாக இரவு நேரத்தில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றி கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாம மகிமை உடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.